தமிழ்நாடு கொசு ஒழிப்பு களப்பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டம் திருவெரும்பூர் அருகே தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில நிர்வாகி இளங்கோவன் தலைமை வகித்தார். மாநில பொதுச் செயலாளர் தயாளன் கோரிக்கைகளை விளக்கி சிறப்புரை ஆற்றினார். கூட்டத்தில் தமிழகத்தில் டெங்குவை ஒழிப்பதற்காக கடந்த 2006 திமுக ஆட்சி காலத்தில் திருச்சி மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உட்பட தமிழகத்தில் 28,000 ஊழியர்கள் இப்பணியில் நியமிக்கப்பட்டு ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் பணியாற்றும் எங்களுக்கு ஆண்டு முழுவதும் தங்கு தடையின்றி பணியை வழங்க வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சம வேலைக்கு சம ஊதியமும் ஊராட்சி ஒன்றியங்கள் மூலமே மாதம் 7ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும். 5 முதல் 18 ஆண்டுகள் வரை பணியாற்றும் கள பணியாளர்களை தொகுப்பூதியத்தில் பணியமர்த்த வேண்டும். தமிழக முதல்வர் அறிவித்ததன்படி சிறப்பு கொரோனா நிவாரண நிதியை வழங்க வேண்டும். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளில் பணியாற்றும் கள பணியாளர்கள் அனைவருக்குமே ஒரே மாதிரியான சம ஊதியம் வழங்க வேண்டும். கொசு ஒழிப்பு கள பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும். தருமபுரி, கள்ளக்குறிச்சியில் சரியான ஊதியத்தை வழங்க வேண்டும். ஊழியர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் தயாளனுக்கு முழு அதிகாரமும் வழங்குவது என்பது முடிவெடுக்கப்பட்டது. கூட்டத்தில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் மாநில செயலாளர் மணிராஜ், தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்கம் மாநில பொருளாளர் பெரியசாமி, தமிழ் மாநில அரசு பணியாளர்கள் சங்கம் மாநில தலைவர் கணேசன் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார்கள். கூட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து கள பணியாளர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக மாவட்ட தலைவர் ஜான் வரவேற்றார். மாரிசாமி நன்றி கூறினார்.